ஆந்திரா வளையல் வியாபாரிகள் வளையல் மூட்டையை தலையில் சுமந்தபடி கால்நடையாக வந்து சென்னையில் விற்பார்கள் வருவார்கள். ஆந்திராவுக்கு திரும்பி கொண்டிருந்த வளையல் வியாபாரி ஒருவர் பெரிய பாளையத்தில் ஒரு வேப்ப மரத்தடியில் அமர்ந்து சற்று நேரம் தூங்கினார். சிறிது நேரம் கழித்து கண் விடுத்தால் அருகில் வைத்திருந்த வளையல் மூட்டை காணாததை அறிந்து தேடினார். அவரது கண்ணில் பெரிய பாம்பு புற்று தென்பட்டது. சந்தேகத்துடன் அந்த புற்றுக்குள் எட்டி பார்த்தார். வளையல் மூட்டை அங்கு கிடந்தது. ஒரு கம்பை எடுத்து வந்து வளையல் மூட்டையை எடுக்க முயன்றார். அவரால் முடியவில்லை. நீண்ட நேரம் போராடியும் அவரால் வளையல் மூட்டையை எடுக்க முயலவில்லை. ஆந்திராவில் உள்ள வீட்டுக்கு திரும்பி சென்று விட்டார். அன்று இரவு அவர் கனவில் அம்மன் தோன்றி, நான் ரேணுகா தேவி பெரிய பாளையத்தில் பவானியாக அவதாரம் எடுத்துள்ளேன். உன் வளையல் மூட்டை விழுந்துள்ள புற்றில் சுயம்புவாக கோவில் கொண்டுள்ளேன். இதை நினைத்து நீ பயப்படாதே. நீ மீண்டும் உடனே அங்கு வா. தினமும் வணங்கி வழிபட ஒரு கோவில் எடுப்பு என்று கூறி உத்தரவிட்டார். காலை கடபாரையை எடுத்து வந்து பாதி புற்றை இடித்த நிலையில் நங் என்று ஒரு சத்தம் கேட்டது. கடப்பாறையில் ரத்தம் காணப்பட்டது. புற்றில் இருந்து ரத்தம் வழிந்தது. அந்த பகுதி முழுவதும் ரத்தம் கசிந்து பூமியே ரத்தத்தால் நனைந்து போனது. புற்றுக்குள் இருந்த சுயம்பின் மேல் பகுதியில் இருந்துதான் ரத்தம் குபு குபு என்று வந்து கொண்டிருந்தது. உடனே வளையல் வியாபாரி தன்னிடம் இருந்த மஞ்சளை எடுத்து ரத்தம் பீரிட்டு வந்த இடத்தில் வைத்து அழுத்த ரத்தம் நின்று போனது. அந்த இடத்தில் சுயம்புவை மூலமாக கொண்டு அம்பிகைக்கு கோவில் கட்டப்பட்டது. கருவறையில் சுயம்பு அம்மன் மீது வெள்ளி கவசமிடப்பட்டு வணங்கப்பட்டு வருகின்றது. தற்போது அந்த கவசத்தை அகற்றிவிட்டு பார்த்தால் சுயம்பு அம்மன் உச்சியில் கடபாறைப்பட்ட காயத்தின் வடுவை இப்போதும் காணலாம்.